ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ். குட் மார்னிங் டு யூ ஆல். ஜனநாயகன் படம் வர ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க ஃபேன்ஸ் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தின தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டே வருது. ஏற்கனவே இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், தமிழ்நாடு, கேரளா அண்ட் நார்த் அமெரிக்காவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பத்தின தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து மொத்த வெளிநாட்டு உரிமை எவ்வளவு பிசினஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி ஜனநாயகன் படத்தோடைய வெளிநாட்டு உரிமை ரூபாய் 78 கோடிக்கும், இதுக்கு முன்னாடி அமேசான் பிரைம் ஓடிடி நிறுவனம் ரூபாய் 110 கோடி ரூபாய்க்கும், தமிழ்நாடு அப்புறம் கேரளா உரிமை ரூபாய் 115 கோடி ரூபாய்க்கும், ஆடியோ ரைட்ஸ் ரூபாய் 35 கோடி ரூபாய்க்கும் விற்பனையாகி இருந்தது. இது மூலமா இதுவரைக்கும் நடந்திருக்க ப்ரீ பிசினஸ்ல ரூபாய் 338 கோடி ரூபாய் மொத்தம் வசூலாகி இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமை எவ்வளவு பிசினஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவரவே இல்லை. சேட்டலைட் உரிமையோட சேர்த்தா கண்டிப்பா ஒரு 400 கோடி ரூபாய் பிசினஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நெட்டிசன்ஸ், இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்கு எவ்வளவு பேர் வெயிட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நெட்டிசன்.